ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு லவ் ஃபார் யூ ட்ராமாவோட 17th அண்ட் 18th எபிசோட் வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே அந்த டிங்கன்கிறவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சும்மாவே வம்பு வளர்த்துட்டு இருக்காரா. அப்ப அந்த சென் வந்து வீடியோ கால் வந்து வராரு. அவர் தான் இந்த கம்பெனியோட டைரக்டர். ஆமா, அவர் என்ன நடந்துட்டு இருக்குதாங்க, ப்ராஜெக்ட் பாக்கிறதுக்காக தான் உங்களை அமிச்சா, நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, அதுவும் மோஜன் கிட்ட எதுக்காக சண்டை போறீங்கன்னு கேட்கலாம். உடனே டிங் அப்படிலாம் இல்ல சார், இங்க எல்லாமே ஆல்ரைட் தான், நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது ஷென் வந்துட்டு அவளுக்கு நான் ஸ்பெஷல் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கேன், சோ அவகிட்ட தேவையில்லாத வம்பு வந்து வளர்க்காதீங்கன்ற மாதிரி சொல்லி காலை வந்து கட் பண்ணிடும். ஆனா இந்த டிங்குக்கு கொஞ்சம் கடுப்பா தான் வந்து இருக்குது போல. இந்த சைடு ஹீரோவையும் போயும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டும் வந்து பூல் கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. போய் இன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு வந்து வரியா, நான் தான் சமைக்க போறேங்கிற மாதிரி கேட்கலாம். ஹீரோ இல்ல நான் டூலியோ மீட் பண்ண போகணுங்கிற மாதிரி சொல்றான். இது டூலியோவா, டூலியோ நீ எதுக்காக மீட் பண்ண போறேன்னும் போது அவன் வாயே வந்து திறக்கிறது இல்ல. நம்ம ஹீரோயினி டீம் டின்னருக்காக வந்து வந்திருக்காங்க போல. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டிங் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்க, தெரிஞ்சோ தெரியாத நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா, உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா என்ன வந்து மன்னிச்சிருங்க. நல்லபடியா அந்த ப்ராஜெக்ட முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு போகணுங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ இனி வந்து வெளியே வரலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து வராங்க. நம்ம ஹீரோ வந்து டூலி எதுக்காக மீட் பண்ண வந்தாருன்னா, அந்த லேண்ட் ஓனரை மீட் பண்ணணும்னு ஆல்ரெடி டூலி வந்து சொன்னா இல்லையா. அந்த லேண்ட் ஓனரை மீட் பண்ணி முடிச்ச பிறகு டூலி வந்து தேங்க்யூங்கிற மாதிரி வந்து சொல்றா. தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி உள்ள வந்து போகும்போதுதான் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். நீ யாரையாச்சும் மீட் பண்ண வந்து போறியான்னும் போது அவன் திரும்பி பாக்குறான். சரி போ, யாராச்சும் நம்மள லவ் பண்றவங்க கிடைச்சா இந்த உலகத்துல அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ போய் மீட் பண்ணுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினி வந்து கால் பண்றாங்க. நான் குடிச்சிருக்க, உடனே வந்து என்ன பிக் பண்ணிக்கோங்கிற மாதிரி கேட்கறான். எங்க இருக்கிற சொல்லு, நான் வரேங்கிற மாதிரி அவன் போன் எடுத்துட்டு வெளியே வந்து வந்துடுறான். ஹீரோயினி நான் 3-4 கிளாஸ் வந்து குடிச்சிருக்கேன், நீ இந்த ஃபார்முக்கு வந்து வந்துருங்கிற மாதிரி கால் வெளியே நின்று பேசிட்டு இருக்கும் போது அங்க கொஞ்சம் ரவுடி பசங்க வந்து வராங்க. வந்து நின்று ஹீரோயினோட கம்பெனி பேர் வந்துட்டு மின்ஜாங் போல. மின்ஜாங் பிரைவேட் ரூம் எங்க இருக்குதுங்கிற மாதிரி வந்து நின்னு கேக்குறாங்க. அப்பவே நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சிருது அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு. உடனே ஹீரோ கிட்ட நீ போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கிற மாதிரி கால் வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. இவனுங்க அந்த ரூம் வரைக்கும் தேடி வந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி அந்த சந்தில நடந்து போகும்போது, நீ யாரு, நீயும் மின்ஜாங் கம்பெனியாங்கிற மாதிரி கேக்குறாங்க. மின்ஜாங்னா என்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி நடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற பையன், அண்ணா இங்க பாருங்க அந்த பொண்ணுதான், இங்க போட்டோ இருக்குது பாருங்கன்னு காமிச்சோன்னே நம்ம ஹீரோயினி வேக வேகமா அந்த இடத்துல இருந்து ஓட வந்து ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க பின்னாடி வந்து பிடிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயினி கையில கடிக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து வராங்க. கரெக்டா ஹீரோ கால் பண்றாங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6-7 பேர் வந்து இருக்கிறாங்க. சரி ஓகே, நான் பார்க்கிங்க்கு வந்து வந்துருவேன், நீ சீக்கிரமா வெளியே வந்து வந்துருங்கிற மாதிரி அவன் சொன்னான். சரி சரி நான் வந்துருங்கிற மாதிரி அவன் கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும்னு குடு குடுன்னு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ சாம மாச கார் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. யாரா நீ, உனக்கு என்னடா ப்ராப்ளம்ங்கிற மாதிரி அவனுங்க கேட்கும் போது, நீ போய் கார்ல உட்காந்து தயவு செஞ்சு வெளியே வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம மாசம் அந்த இடத்துல ஃபைட் பண்றாரு. பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா வந்துட்டு அந்த சீன் வந்து இருக்குது. அப்படியே ஒருத்த வந்து நம்ம ஹீரோயினை தொல்லை பண்றான். டோரை திறக்கறியா, என்ன சொல்ற, யாரு நீ, எதுக்காக இப்ப உயிரை வாங்குற, சீக்கிரமா வெளியே வாங்குற மாதிரி அவன் கண்ணா பின்னான்னு வந்து பேசிட்டு அந்த காரோட முன்னாடி கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதை போட்டு செம்மையா வந்து உடைச்சிட்டு வந்து இருக்கிறான். நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகி, உன் மண்டியை நான் உடைக்காத விட மாட்டேன்டாங்கிற மாதிரி அந்த இரும்பு கம்பி வச்சு அவன் மண்டியாண்ட கேட்கிறாரு. யாரு ஒண்ணு அமிச்சது, ஒழுங்கா உண்மையை சொல்லி யாரு ஒண்ணு அமிச்சதுன்னு. ஃபர்ஸ்ட் அவன் சொல்றது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மிரட்டுக்கு ஏதோ லீஹோன்னு ஒரு கம்பெனி இருக்கா, அவங்கதான் வந்து அமிச்சாங்க. இவங்க வந்துட்டு ஆடிட் பண்றேன்னு போய் அந்த கம்பெனில ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க போல, அதனாலதான் அவங்க வந்து அமிச்சாங்க. இந்த பொண்ணு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே வந்து கிடையாதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ வெறித்தனமா போட்டு சரியா வந்து குத்துறாரு. முன்னாடி அவருக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் மாதிரி ஒண்ணு வந்து இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சு செம்மையா வந்து குத்துறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி இவனா இவ்வளவு வெறித்தனமா இருக்கிறான்னு சொல்லி வந்து அக் பண்ணிட்டு செய்யா நிறுத்த போதுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அவர் அப்பயும் வந்துட்டு ரொம்ப வந்து மூச்சு வாங்கி ஒரு மாதிரி வந்துட்டு சிக்காகிற மாதிரி வந்து பண்றாரு. ஹீரோயினி போதும் போதும், நான் தான் மோஜிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்பதான் கொஞ்சம் கான்சியஸ்க்கே வந்து வரான். மோஜின் சாரி, நான் உன்னை பயன்படுத்திட்டேனாங்கிற மாதிரி வந்து சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அக் பண்றான். அவங்க டைட்டா வந்து அக் பண்றான். ஒருத்தர் ஆறுதலா இருக்கிறது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த சீனை வந்து காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து வந்துருது போல. நம்ம ஹீரோ வந்து விசாரிக்கிறாங்க. கங்கோ அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. ஹீரோ அங்க சண்டை நடந்துச்சுன்னு சாதாரணமா சொல்றான். உன்னோட டோனை பத்தி எப்படி இருக்குதுன்னுட்டு, இவர் உன்னோட ஃபேமிலிங்கிறதுனாலதான் இவ்வளவு அமைதியா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு, இல்லாட்டி நடக்கிறதே வேலைங்கிற மாதிரி அந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு. இது ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு வந்து இருக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினி வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம கங்கு வந்து வெளியே வந்த உடனே
நம்ம ஹீரோயினி எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அவனுங்க மேலதான் தப்புங்கிறது நல்லா தெரிஞ்சுச்சு. ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்து விட்டுருவாங்கங்கிற மாதிரி சொல்லி, இந்த உனக்கு தண்ணி வேணுமாங்கிற மாதிரி அவர் தண்ணி வந்து கொடுக்குறாரு. உடனே ஹீரோயினி இது டேஞ்சரா இருக்காதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். உங்களை வேற இதுல தேவையில்லாத இழுத்து விட்டுட்டோம் சாரிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு நீ வந்து சாரி சொல்ற? உங்க 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. வெண்ண இருந்திருந்தாலும் அததான் வந்து சொல்லியிருப்பா. ஆனா என்ன பண்றது, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாத 6 வருஷம் நான் வந்து விட்டுட்டேங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இது என்ன அப்படி பேசாதீங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே அவருக்கு ஒரு மெசேஜ் வந்து வருது. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சா, நீ போய் சையான வந்து கூட்டிட்டு போ. டீ வந்து உண்மையாவே நீ கொடுத்த டீ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி அவரு சொல்லிடுறாரு. ஹீரோ ஹீரோயினி வெளியே வந்து வராங்க. கார்ல ஏறலான்னு பார்த்தா கார் தான் கண்ணா பின்னான்னு உடஞ்சு வச்சிருக்கேன். ஹீரோயினி நம்ம கேப்ல போலாங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த மிங்ஜான் கம்பெனி தான் வந்து காமிக்கிறாங்க. அந்த ஷென் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அவர் தான் வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வருது. லியோ கம்பெனில இருந்து ரவுடிங்களை அமுச்சு ப்ராப்ளம் வந்து பண்ணிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, இத மேல இடத்துல வந்து அமுச்சிருங்க, மோஜிக்கே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் அவளை ட்ரஸ்ட் பண்றேங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். 2 பேரும் கேப்ல வரும்போது ஒரு வார்த்தை கூட பேசுதுல, ரொம்ப சைலண்டா 2 பேரும் வந்து இறங்கும் போது நம்ம ஹீரோ சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு, எதுக்காக நீ வந்து ஆடிட்டிங்ல வந்து ஜாயின் பண்ண, அது ரொம்ப டேஞ்சர்னு உனக்கு தெரியாதா, அக்கௌண்டன்ட்டோ இல்ல ஃபைனான்ஸோ வந்து எடுத்திருக்க வேண்டியதுங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்கலாம். ஹீரோயினி இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயமா, வேலைன்னா எல்லாமே இருக்கதான் செய்யுங்கிற மாதிரி அவ சொல்றா. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, காலேஜ் முடிச்ச பிறகு எவ்வளவு நல்ல ஜாப் வந்து இருக்குது, எதுக்காக நீ இந்த ஜாப் வந்து எடுத்தங்கிற மாதிரி அவன் கேட்கறான். எதுக்காக இப்ப நீ வந்து கத்துற, எனக்கு புரியல. முதல்ல வந்துட்டு என்னோட காலேஜ் அப்ளிகேஷனை நீ ஹேண்டில் பண்ண, இப்ப 6 வருஷம் கழிச்சு என்னோட வேலையை நீ ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அவனுக்கு டென்ஷன் ஆகி சிகரெட் பிடிக்க வந்து போறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு வந்து புரியல, நான் வந்து மறுபடியும் வந்து கத்துன உடனே அவன், நான் சொன்னது உனக்கு புரியலையா இல்லையா, உன்னை யார் ஆடிட்டிங்ல ஜாயின் பண்ண சொன்னதுன்னு தான் நான் கேட்டேன்னும் போது, எதுக்காக நீ என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற, அப்ப என்ன வந்துட்டு ஐசிடிக்கு வந்து அமுச்சு விட்ட, எதுக்காக அமுச்சு விட்ட நான் வந்து கத்துறா. வேற எதுக்காக அமுச்சுடுவா, நீ சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை அமுச்சா, அது உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். எது சேஃபா, அங்க நான் சேஃபா இருப்பேன்னு நீ வந்து நினைச்சியா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு உனக்கு அந்த விஷயம் தெரியுமா, உன்னதான் நான் என் வீடா வந்து நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா என்ன வெளியே தள்ளி விட்டுட்டு நான் சேஃபா இருந்தா நீ என்கிட்டயே வந்து சொல்றியாங்கிற மாதிரி அவன் வந்து கத்துறா. என்னோட லைஃப் மாதிரி உன்னோட லைஃப் வந்து கிடையாது, என் லைஃப் ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப ட்ரபிள்ல வந்திருக்குது, ஆனா உன்னால உன் லைஃப மாத்த முடியுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். ஓ, என்னோட லைஃப மாத்த முடியுமா, எப்படி மாத்த முடியும்னு அவன் வந்து கேட்கிறான். அதுதான் சொல்றல, மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லும் போது, உன்னால எதுவுமே வந்து பண்ண முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு, இப்ப என்ன கிஸ் பண்ண சொன்னா உன்னால பண்ண முடியுமா, ஹவ் டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பும் போது அவன் டக்குன்னு கிஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிடறான். அந்த இடத்துல கியூட்டா ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வந்து வரும்போது ஹீரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு மோஜிங்கிற மாதிரி வந்து கேட்கறான். அவளும் சைலண்டா வீட்டுக்குள்ள வந்து போயிடுறான். அதுக்கப்புறம் காங்க வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்து வராரு போல. அந்த கவுன்சிலிங் ஏன் இப்பெல்லாம் அட்டென்ட் பண்றது இல்லைங்கிற மாதிரி வந்து கேட்கறான். ஹீரோ அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்றான். இப்ப நீ கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போறியா இல்லையா, இன்னைக்கு நைட் ப்ரொஃபசர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு, நீ வந்து அட்டென்ட் பண்ணுங்கிற மாதிரி கங் வந்து கேட்கறான். ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிற மாதிரியே வந்து தெரியுதுல. சரி விடு, நான் மோஜின் கிட்ட வந்து பேசிக்கிறான், அவன் உன்கிட்ட பேசிக்குவான்ங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்ல இல்ல வேணாம் வேணாம், நான் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா அட்டென்ட் பண்றேங்கிற மாதிரி அவன் சொல்றான். இல்ல இல்ல, நான் மோஜின் கிட்ட பேசினாதான் இது கரெக்டா இருக்கும்ங்கிற மாதிரி கங் சொன்னோடனே, இன்னைக்கு நைட்டே ஓகே தான், நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறான். 2 பேரும் அப்படியே வெளியே வந்து வரும்போது நம்ம ஹீரோனி வெளியே அவரோட கார் பார்த்துட்டு உள்ள வந்துட்டு, அங்கிள் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது, நான் இங்க அப்படின்னும் போது ஹீரோ இல்ல இல்ல, அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்களே அது விஷயமா பாக்கிறதுக்கு வந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறான். சரி வாங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு போவீங்கன்னு உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் உடனே ஓகே வாங்கிற மாதிரி வந்து உட்காந்துறாங்க. அது நம்ம ஹீரோக்கு சுத்தமா விருப்பமே வந்து இல்ல போல. எங்க அவர் உண்மையை சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினி எதுக்காக இப்ப முழிச்சிட்டு இருக்க, சாப்பாடு எல்லாம் எடுத்து வை, அங்கிள் சாப்பிடணும்லங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே வந்து இருக்கும் போதுதான் நம்மளோட கங்குக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ வேலைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி நான் கிளம்புறேன், நீங்க 2 பேரும் வந்து சாப்பிடுங்கன்னு உடனே ஹீரோ ஓகே ஓகே கிளம்புங்க டேக் கேர்ங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி நான் கிளம்புறேன் கங்கு சிரிச்சுட்டே எழுந்து வரும்போது ஹீரோயினி இதை எடுத்துட்டு போங்க, நீங்க பசிச்சா சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேங்கிற மாதிரியா வந்து சொல்றா. ஓ, இது அந்த விஷயம் தானே 6 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது, இப்ப இருக்கிற பசங்க இந்த பழைய ஃபுட் எல்லாம் யாரு விரும்புறாங்கிற மாதிரி கங்கு வந்து கேட்கிறாரு. ஹீரோயினி பழைசுதான் எப்பவுமே வந்து நிலைச்சு இருக்குங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே அவர் வந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினி நீயே பேண்டேஜ் வந்து போட்டுக்கீங்க கைக்குங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கங்கு வெளியே இருந்து 10 சிரிச்சுட்டு வந்து கிளம்பிடுறாரு. இப்ப எதுக்காக நானே போட்டுக்கணும்னா நீ கேட்ட, நான் வந்து கேட்கும் போது இல்ல ரொம்ப கேவலமா போட்டுட்டு இருக்க, அதுதான் வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கு வந்துட்டு நம்ம ஹீரோவா அந்த கவுன்சிலிங்காக வந்து கூட்டிட்டு போறாரு.
அப்ப ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு, "ஏன் நீ இப்பல்லாம் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கன்னும் போது" ஹீரோ "நான் நல்லா தான் இருக்கிறேங்கிற மாரி சொல்றாரு. "நீ நல்லா தான் இருக்கிறியா இல்லையான்னு நீயே யோசிச்சுக்கோ. இப்ப மோச்சிங் வேற வீட்ல இருக்கிறா. தேவையில்லாத ட்ரபிள் வந்து பண்ணாதன்னு" உடனே ஹீரோ ஓகேங்கிற மாரி சைலண்ட் ஆயிடுறான். 2 பேரும் இறங்கலான்னும் போது ஒரு கேப் வந்து குடுக்குறாரு, மாஸ்க் குடுக்குறாரு. இதெல்லாம் அவசியம் கிடையாதுன்னும் போது, "ஒழுங்கா இத போடு. நீ தான் வந்துட்டு இந்த விஷயம்ங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற" மாரி சொல்லி போட்டுட்டு உள்ள வந்து போறாங்க. அந்த புரொஃபசர் வந்து "ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எப்படி இருக்கிறன்னும் போது" "முன்னத்துக்கு தானே இப்ப பரவாயில்லதான். ஓரளவுக்கு வந்து தூங்குறேன், ஓரளவுக்கு சாப்பிடுறேங்கிற" மாதிரி இவன் வந்து சொல்றான். சரி ஓகே இந்த டீய குடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து நீ ரிலாக்ஸ் பண்ணு. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ கண்ணு மூடின உடனே மறுபடியும் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துச்சு இல்லையா? அங்க ஃபைட் பண்ற மாரி ஏதோ பாக்ஸிங்ல அவர் வந்து யாரையோ போட்டு அடிக்கிற மாரி, அவங்க இவங்கள அடிக்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கண்ல வந்து வருது. அப்போ ப்ரொஃபசர் சொல்றாரு, "இது எல்லாமே உன்னோட கனவுல இருந்து வர்றதுதான். உன் கனவுக்கு நீ தான் வந்து உயிர் கொடுத்த. இப்ப அதுல இருந்து நீ தான் வந்து வெளிய வரணும். நீ முக்கியமா ஒரு பெர்சன வந்து பார்க்கணும்னு நினைக்கிற. அது எந்த பெர்சனா வந்து இருக்க முடியுங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோட கனவுல நம்ம ஹீரோயினி வந்து நிக்கிறாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் நான் ஸ்கூலுக்கு வந்து போறேன். நீ என் கூட வாங்கிற மாதிரி அவ கூப்பிடுறா. உடனே அவன் ஸ்மைல் பண்ணிட்டு டக்குன்னு கண்ணை வந்து திறந்துடுறான். கண்ணை திறந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு வந்து இருக்கான். இந்த சைடு கங்கத்தை வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி வந்துட்டு ரொம்ப நேரமா வீட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு நமக்கு அங்க மீட் பண்ண வந்து வந்திருக்காங்க. இவரு கவுன்சிலிங் காலுக்கு வெளியவே தான் வந்து நின்னுட்டு இருக்காரு. ஹீரோவ நெனச்சு அவரு அவ்ளோ வந்துட்டு கஷ்டப்படுறாரு போல. ஹீரோயினி வந்த உடனே நான் உங்கள தான் மீட் பண்ண வந்தேன்ங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்பதான் வெளிய வந்து வரும்போது, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" ஹீரோயினி வந்து கேக்குறாங்க. "நான் வந்து அங்கிள்க்கு வந்து சாப்பாடு குடுக்க வந்து வந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லாலிபாப் வந்து குடுக்குறாங்க. அவரு உடனே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு, "நீ எவ்ளோ சைல்டிஷா இருக்கிற தெரியுமா இன்னும்?" அப்படின்னோனே அவ கைய வந்து குடுக்குறா. 2 பேரும் கைய புடிச்சிட்டு வெளிய வந்த உடனே, "நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்லங்கிற" மாதிரி அவன் வந்து சொல்றா. அவளும் அந்த லீஹோ கம்பெனி பத்தி எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமா அதுக்கு வந்து பதில் கிடைச்சிரும்ங்கிற மாதிரி அவ சொல்றா. சரி உன் ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஃபுட் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அங்க போய் நம்ம சாப்பிடலாங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே கியூட்டா நடந்து போயிட்டு இருக்காங்க. நமக்கு அங்க வந்துட்டு அந்த ப்ரொஃபசர் வந்து மீட் பண்ணாங்க. ப்ரொஃபசர் வெளிய வந்தோனே இவரு அப்படியே கண்ண மூடி படுத்துட்டு இருக்காரு. "என்னடா எப்பவுமே கவுன்சிலிங் முடிஞ்சா 10 முறை கால் அடிப்ப. இன்னைக்கு எதுவுமே கேட்காத கம்முன்னு படுத்துட்டு இருக்கேங்கிற" மாரி கேட்கும்போது, "எப்ப கேட்டாலும் நீங்க எதையாச்சும் ஒண்ண பயன்படுத்தி விடுவீங்க. அதுக்காக தான் நான் கேட்காத வந்து இருக்கிறேங்கிற" மாரி கங் வந்து சொன்னோனே, இந்த முறை அந்த பையனுக்கு அவ்ளோ சீரியஸா வந்து இல்ல. இன்னும் ஒரு 2, 3 மாசத்துல கண்டிப்பா உன்னோட கவுன்சிலிங் வந்து முடிச்சிடலாங்கிற மாரி சொல்றாரு. "உண்மையாவா சொல்றீங்க? அவன் இப்ப ஓகேவா? பெட்டராங்கிற" மாரி கங் வந்து எழுந்து உட்காராரு. ஆமா, ஆமா. அவன் இப்ப முன்னத்துக்குனா ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வந்து இருக்கான். எனக்கு தெரியும் அவன் சீக்கிரமா ஓவர் கம் பண்ணிடுவான்னு. அதனால தான் நான் போலீஸ் அகாடமில ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் நினைச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி கங் வந்து சொன்னோனே, அவன் யாரையாச்சும் டேட் பண்றான்னா, சீக்கிரமா யாரையாச்சும் டேட் பண்ணான்னா, அவன் வெளிய வரதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குங்கிற மாதிரி அந்த புரொஃபசர் வந்து சொல்றாரு. உடனே நம்ம கங் இந்த வயசுல இருக்கும்போது ஜாலியா தான் வந்து இருக்குங்கிற மாரி சொல்லி அப்படியே 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதோடவே நம்மளுக்கு இந்த 17த் எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு 18th எபிசோட வந்து கண்டினியூ வந்து பண்ணீங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயினியும் பைக்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. பைக்ல வந்துட்டே இருக்கும்போது ஹீரோயினிக்கு ஒரே ஹாப்பி போல நல்ல காத்துல ஜாலியா நம்ம ஹீரோ பின்னாடி உட்காந்துட்டு போகும்போது, ஹீரோ "உனக்கு ஓகேவா? ஸ்பீட் குறைக்கட்டான்னும்போது" "இல்ல, இல்ல வேணாம். உண்மையாவே இந்த ஸ்பீட் நல்லா இருக்குதுங்கிற" மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான், அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ கவுன்சிலிங் ஹால்ல இருக்கும்போது தங்கம் மீட் பண்ண வந்து வந்தாங்க இல்லையா? அப்ப நம்ம ஹீரோயின் வந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, "கவுன்சிலிங் ஹாலுக்கு வெளிய எதுக்காக நீங்க நின்னுட்டு இருந்தீங்கங்கிற" மாதிரி வந்து கேக்குறாங்க. போலீஸ் தான் எல்லாமே தானே வந்து பார்க்கணுங்கிற மாரி கங் வந்து சொல்லும்போது, "பொய் சொல்லாதீங்க. செய்யானுக்காக தானே நீங்க இங்க வெளிய நின்னுட்டு இருந்தீங்கங்கிற" மாரி அவங்க வந்து கேட்கறாங்க. உடனே அவரு, "இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. செய்யான் தான் உள்ள இருக்கிறான்னு உனக்கு யார் சொன்னதுங்கிற" மாரி கேட்கிறாரு. "எனக்கு எல்லாமே தெரியும். அவன நான் புரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க உண்மைய சொல்லுங்கங்கிற" மாதிரி இவ வந்து கேட்கிறா. ஆனா நம்ம கங் வந்து சொல்லிர்றாரு, "அவன் உன்கிட்ட எப்ப சொல்லணும்னு நினைக்கிறானோ, அப்பதான் நானும் உன்கிட்ட சொல்ல முடியும். தயவு செஞ்சு நீ என்கிட்ட கேட்காதங்கிற" மாதிரி அவர் வந்து சொல்லிர்றாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோ ஜெயாங்க மீட் பண்ண வந்து வந்திருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு ஃபிஷ் வந்து புடிச்சிட்டு இருக்காங்க போல. ஹீரோ "இந்த ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களாங்கிற" மாரி வந்து கேட்கிறா. "அது இல்ல உனக்கு ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் வர சொன்னேங்கிற" மாதிரி அந்த ஜெயாங்க வந்து சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினி இந்த பூல் ஆளுக்கு வந்து வராங்க. வந்து "போ கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஜெயானுக்கு வந்துட்டு எப்பவுமே லாயலா இருப்பேங்கிற விஷயம் எனக்கு வந்து தெரியும். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணுங்கிற" மாதிரி வந்து கேட்கிறா. என்ன கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லணுங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது, எப்படி யாங் வந்துட்டு கரெக்ட்டா பதில் வந்து சொன்னானோ, அதே மாரி தான் நீயும் வந்து சொல்லணும். லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டியா? சரி வா, நான் மேல போலாங்கிற மாதிரி அவ மேல வந்து போறா. யாங் கிட்ட, "போ
என்னடா உளறி வச்சுன்னா, அவ வந்து கொஸ்டின் கேட்டோனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா, நான் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன், அதனால தான் சொல்லிட்டேங்கிற மாதிரி வந்து சொல்றான். உன்னெல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, வரீங்களா இல்லையான்னு அவ கத்துனே, வரேன் வரேன்ங்கிற மாதிரி பின்னாடி வந்து போயிடுறான். இந்த சைடு ஜெயாங்க நம்ம ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, ஜெயாங் வந்து சொல்றான், அந்த ஹோயான் கம்பெனில வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நடக்க போகுது, ஏதோ ஒரு எலி வந்து உள்ள நுழைஞ்சிச்சுன்னு வந்து நினைக்கிறேன். உள்ள என்ன அப்புறம் ஓயான் கம்பெனி 3 பேரை அழிக்கிறதுக்காக தான் அந்த கம்பெனில இருந்து வந்து வந்திருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது யாருங்கிற விஷயம் எனக்கு நீதான் வந்து பார்த்து சொல்லணும். உன்கிட்ட இந்த ஹெல்ப் வந்து கேட்கிறேன். இது ரொம்ப லீகலான பிசினஸ் தான்ங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். ஹீரோ எல்லாருமே சேலரிக்காக தான் உள்ள வந்து வராங்க. மத்த எந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்க போகுதுங்கிற மாதிரி வந்து கேட்ட உடனே, பொய் சொல்லாத, அந்த எலி உன் கூட இருக்கிறவங்களா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி கேட்டோன்னே ஹீரோ சைலண்ட் ஆயிடுறான். நான் உன்னதான் நம்பி இருக்கிறேன், யோசிச்சு முடிவு எடுங்கிற மாதிரி ஜெயான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்து வந்து போயிடறான். நம்ம ஹீரோ பூல் ஆளுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது போ வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகலாம் திரும்பும்போது போ இங்க வாங்கிற மாதிரி ஹீரோ வந்து கூப்பிடுறான். உடனே அவனும் வந்து பக்கத்துல உட்காரான். உட்கார்ந்த உடனே என்ன, அதுக்கப்புறம் ஜெயாங்க அப்புறம் அந்த ஓஎன் கம்பெனி பின்னாடி யாரோ ஒருத்தர் சுத்திட்டு இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொன்னோடனே, ஓ இதை மட்டும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். காலைல மோஜின் கூட என்கிட்ட பேசுறதுக்கு வந்து வந்தா, உன்னை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டா, என்னால எது சொல்ல முடியுமோ அது மட்டும் தான் சொன்னேன், மத்ததெல்லாம் நான் எதுவுமே சொல்லலைங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். உடனே ஹீரோ, நானே அவகிட்ட உண்மையை சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்னால் கண்டிப்பா அவகிட்ட உண்மையை வந்து சொல்ல முடியாது, இப்பெல்லாம் அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்குதுங்கிற மாதிரி போக்கிட்ட வந்து புலம்பிட்டு வீட்டுக்கு வந்து வரான். நம்ம ஹீரோனி ஏதோ ராமின் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. லேட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறியாங்கிற மாதிரி அவ வந்து கேக்குறா. அவன் வந்து நின்னு நான் குடிச்சிருக்கேன், நிறைய வந்து குடிச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்றான். ஓ கியூட்டா நடந்துக்கிறதுக்காக வந்து பாக்குறியாங்கிற மாதிரி அவ கேட்ட உடனே, என்கிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னா என்கிட்டயே வந்து கேளு, சுத்தி முத்தி இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காதுன்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்விதான், நீ ஒழுங்கா தூங்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் எனக்கு வந்து உன்கிட்ட கேட்கறதுக்கு ஆப்ஷன் வந்து கிடையாது. நீ தூங்குன சொன்னீன்னா அதுவே எனக்கு போதும், அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட் ஆச்சு நிம்மதியா வந்து தூங்குங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பால் கலக்கி எடுத்துட்டு வரதுக்குள்ள அவன் சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். உடனே பிளாங்கெட் வந்து எடுத்து போத்தி விட்டா அவனோட பூர்வத்தை சுருக்கிட்டே வந்து தூங்கிட்டு இருக்கான் போல. இவ அப்படியே ஃபேஸ்ல கை வச்சு அந்த சுருக்கத்தை வந்து எடுத்து விட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆபீஸ்ல வந்துட்டு அந்த ஜெயாங் கம்பெனி பத்தி தான் இவங்க டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு இன்னும் என்னென்ன கம்பெனிஸ் வந்து இருக்குது, அங்கெல்லாம் என்னென்ன ஃப்ராடு நடந்துட்டு இருக்குன்னு இவங்க டீம் மொத்தமா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் டோர் வந்து தட்டுறாங்க. இவங்க சீக்கிரட்டா தான் இதெல்லாம் வந்து பண்றாங்க போல. உடனே அந்த போர்டை வந்து திருப்பிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க. பார்த்தா கடைசியில அவங்களோட டீம் ஆளு தான் வந்து வந்திருக்காங்க போல. அப்படி பேச்சு மாத்திட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்பயும் டிங்குக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வழக்கம் போல ஒரு ஃபைட் வந்து நடக்குது. சரி சரி பிரேக் எடுத்துட்டு எல்லாம் டீ குடிங்கிற மாதிரி எல்லாம் டீ குடிக்க வந்து போயிடுறாங்க. இந்த சைடு டூலியோட கம்பெனில ஒருத்தன் வரான். வந்துட்டு அவன் பார்த்தா அமுக்கலம் பண்ணான். புது ஷாப் ஓபன் பண்ணிட்டாளா இவோ, சரி சரி எல்லாருக்கும் நான் வந்துட்டு 90% டிஸ்கவுண்ட் தரேங்கிற மாதிரி அவன் அமுக்கலம் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்குமா நம்ம டூலியோட எக்ஸ் ஹஸ்பண்டா இருப்பான், இல்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருப்பான்னு நான் வந்து நினைக்கிறேன். டூலி வெளியே வந்து இங்க என்ன நடக்குதுன்னும் போது, ஓ வா வா உன்னோட கம்பெனி இவ்வளவு பெருசா இருக்குது, நான் யோசிச்சு கூட வந்து பாக்கலாங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு பையன் வந்து ஓடி வரான். ஓடி வந்த உடனே நீங்க எதுக்கு வந்தங்கிற மாதிரி டூலியோட குழந்தையா இருக்கும்னு நான் வந்து கெஸ் பண்றேன். மேபி ஹீரோயினி ஒரு மூவி டிக்கெட் வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோ நைட் வந்து பேசினார் இல்லையா, அப்பயே அந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. அந்த மூவிக்காக நம்ம ஹீரோயினி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வரணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க போல. ஹீரோ உடனே மெசேஜ் பண்றாரு, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்து வந்துச்சு, நான் ஆனா வந்துடுறேங்கிற மாதிரி மெசேஜ் வந்து பண்றாரு. நம்ம ஹீரோயினியும் அப்படியே நின்று அந்த டிராமா வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறாங்க. இந்த சைடு அந்த பையன் அமுக்குல பண்ணிட்டு இருந்தாலே அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வந்து வராரு. லாஸ்ட் டைமே உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாதுன்னும் போது, ஓகே ஓகே விடு விடு, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே ஹீரோ விட்டுறான். அவளை பத்தி உனக்கு தெரியாது, கொஞ்ச நாள்ல தானே அவளை பத்தி பழகிட்டு இருக்க, பாரு நீ தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் போயிடறான். உடனே டூலி வந்து சாரி உனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வந்து நினைச்சேன், குழந்தைக்காக தான் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பையன் வந்துட்டு தேங்க்யூ அங்கிள்ங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ பரவாயில்ல எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேங்கிற மாதிரி டூலி கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து வந்துடுறான். நம்ம ஹீரோயினி ஹீரோக்காக தான் ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிராமால இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு, ஒருத்தர் இன்னைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போறாரு, அவர் 6 வருஷமா வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரா, அந்த பொண்ணு கிட்ட இந்த வாளை வந்து கொடுக்க சொன்னாரு. இன்னைக்கு வாளை எடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து வராங்க. நம்ம கூட வந்து ஹீரோயினி கிட்ட தான் கொடுக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினுக்கு அதே எக்ஸ்பெக்டேஷன் தான். மத்த பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து கொடுத்துறாங்க. அங்க இருந்து ஒரு பையன் வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் வந்து பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் வந்து பண்றான், நான் என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்துட்டேங்கிற மாதிரி மெசேஜ் பண்றான். இவ்வளவு அவளா வெயிட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா சென் வந்து அந்த இடத்துல வந்து நிக்கிறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறான்.
இவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்தோனே அவனோட ஃபேஸ்ல பார்க்கணுமே அந்த ஜெலசி மோட. உடனே நம்ம ஹீரோயினி கிட்ட வந்துட்டு, "நீதான் அவரோட பிரதரா?" அப்படிங்கிற மாரி ஷென் வந்து கேட்கான். "ஆமாமா என்னோட பிரதர்ன்னும்போது, ஹீரோ நான் பிரதர் தான். ஆனா எங்க 2 பேருக்குள்ள ரத்த சம்பந்தம்லாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். ஹீரோயினி அப்படியே ஒரு செகண்ட் ஸ்மைல் பண்ணிட்டு, "இது என்னோட பாஸ் ஷென்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. "ஆமா நீங்களும் மூவி பார்க்க தான் வந்தீங்களாங்கிற மாரி ஷென் கிட்ட கேட்கும்போது, "இல்ல இல்ல நான் இப்பதான் ஃப்ளைட் விட்டுட்டு வந்தேன். ஹோட்டலுக்கு வந்து போகணுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ ஒரு பார்வை பாக்குறான் பாருங்க. செம்மையா வந்து பாத்துட்டு, நான் வேணா உங்கள டிராப் பண்ணிடுறேனே, எங்க கூட வந்து வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் கார்ல வந்து ஏறதுக்காக போறாங்க. இந்த ஷென் வந்துட்டு பின்னாடி நம்ம ஹீரோயின வா ஏறுங்கிற மாதிரி பின் சீட்ல ஏத்தும்போது, ஹீரோ வேக வேகமா போய் நம்ம ஹீரோயினோட கைய பிடிச்சு, நீ முன்னாடி சீட்ல வந்து உட்காருங்கிற மாதிரி உட்கார வச்சிடறான். அந்த ஷென் சிரிச்சுட்டு அப்படியே பின்னாடி வந்து ஏறுறான். 3 பேரும் கார்ல வந்து ஏறி அப்படியே கிளம்பி வந்து வராங்க. அந்த ஹோட்டல்ல வந்து டிராப் பண்ண உடனே ஷென் வா ரூம் நம்பர் வந்து 2502 வாங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போறான். என்ன இந்த டைம்ல அப்படின்னும் போது ஹீரோயினி ஒர்க் இருக்குதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த டைம்ல ஒர்க் ஆனும் போது ஆமா ஒர்க் இந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் எங்களுக்கு இப்படிதான் ஓவர் டைம் ஒர்க் வந்து இருக்கும். நான் கிளம்புறேங்கிற மாதிரி அவ இறங்குறான். உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்குதா? இந்த டைம்ல ஒரு பையன் கூட தனியா ரூம்ல வந்து இருக்கிறான்ங்கிற அப்படின்னும் போது ஒர்க்னா எல்லாமே தான் பாக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டு அவ எழுந்து உள்ள வந்து போயிடறான். இவனுக்கா இங்க உட்காரவே முடியறதில்ல. எழுந்து வெளியே நிக்கான். எப்ப முடியுங்கிற மாதிரி மெசேஜ் பண்றான். அவனுக்கு வீட்டுக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பமே வந்து இல்ல. கடைசிக்கு வேக வேகமா அந்த ரூம் நம்பர் போய் டொங்குன்னு அந்த காலிங் பெல்ல அடிச்சுட்டே வந்து இருக்கிறான். நம்ம ஷென் வந்து ஓபன் பண்ண மோஜிங் எங்கங்கிறான். உள்ளதான் இருக்கிறா அப்படின்னு ஷென் வந்து சொன்ன உடனே நம்ம ஹீரோ உள்ள வந்து மோஜிங்னு வந்து அங்க எல்லாமே கரெக்டா இருக்குதாங்கிற மாதிரி அப்படியே ஒரு நோட்டம் வந்து விடுறான். அப்பதான் ஹீரோயினி அதுக்குள்ள நீ வந்துட்டியாங்கிற மாதிரி வந்து நிக்கிறா. அவன் வீட்டுக்கு போலாம் டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றான். நான் வந்து இன்னும் ½ கூட ஆகல அப்படின்னு அவ வந்து சொன்ன உடனே அவன் ஆமா ஆமா ½ ஆகலதான். ஆனா வீட்டுல நான் சூப் வச்சுக்கிறேன். நம்ம போலன்னா சூப் வந்து கருகிடும்ங்கிற மாதிரி வந்து சொல்றான். உடனே இவ ஷென்னை பார்த்து சிரிக்கிறா. ஷென்னும் செம கியூட்டா வந்து சிரிக்கிறான். சிரிச்ச உடனே அவ டிஷ்யூ வந்து அவ கையில கொடுத்துட்டு சரிவா போலாங்கிற மாதிரி சொல்றான். ஷென் அந்த டிஷ்யூ வாங்கி டஸ்ட்பின்ல போறான். ஹீரோ என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்க்கும்போது என் ட்ரெஸ்ல ஏதாச்சும் வியர்டா இருக்குதாங்கிற மாதிரி அவன் கேட்கலாம். இல்ல உன் ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது குட் சாய்ஸ்ங்கிற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறான். ஹீரோயினி என்ன ஒரு பிளைன் ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு இருக்கான். இதுல என்ன நல்லா இருக்குது வா நம்ம வீட்டுக்கு போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வந்து போயிடுறாங்க. உடனே நம்ம ஷென் கியூட்டா வந்து சிரிச்சிட்டு இருக்கா. அவனுக்கு நல்லாவே தெரியுது நம்ம ஹீரோ ஓவரா பண்றாங்கிற விஷயம். நம்ம ஹீரோயினி லிஃப்ட்ல வந்து நிக்கிறாங்க. வந்த உடனே ஹீரோயினி அரை மணி நேரத்துல நீ போய் என்ன சூப் வந்து செஞ்சேங்கிற மாதிரி கேக்குறான். அவன் சூப்பு அப்படின்னு யோசிச்சே இருக்கும்போது எனக்கு தெரியும் என்னை கூட்டிட்டு போறதுக்காக தானே சும்மா காரணத்தை வந்து சொன்னேங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அவன் சைலண்டாவே நின்னுட்டு இருந்துச்சு. என்னன்னு பேச வரதுக்குள்ள அங்கிருந்து ஒரு ஜென் வந்து லிஃப்ட்ல வந்து ஏறான். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாமா? அது ஜஸ்ட் ஒரு கிளைண்ட் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ எதுக்காக என்ன ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறங்கிற மாதிரி ஒரு போன்ல வந்து பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ சைலண்ட் ஆயிடுறாரு. இது நீ என்னவோ கேட்க வந்தியே சென்னுன்னு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஒண்ணும் இல்ல என்ன சூப் வேணும்னு நான் கேட்க வந்தேங்கிற மாதிரி அப்படி சமாளிச்சிடா. நம்ம ஹீரோயினியும் டிங்கோ ஏதோ ஒரு மேனேஜர் கிட்ட சைன் வாங்கறதுக்காக வந்து வந்திருக்காங்க போல. அந்த சைன் வாங்கும்போது டிங் தூக்கி பேப்பர் வந்து கொடுக்கலாம். ஹீரோயினி இல்ல உங்களோட ஐடி நம்பர் வந்து சொல்லுங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. அதுல இப்ப வாண்டட் கிடையாது அப்படின்னு டிங் வந்து சொல்றான். இல்ல நம்ம வேலையில நம்ம எல்லாமே வாங்கி ஆகணுங்கிற மாதிரி அந்த ஐடி நம்பர் வாங்கிட்டு தான் அந்த பேப்பர்ல சைனே நம்ம ஹீரோயினி வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம டிங் சும்மாவே வந்து கத்துவாரு. இப்ப சொல்லவா வேணும்? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியும் ஷென் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிற விஷயம் எனக்கும் வந்து புரியுது. ஆனா ஷென் கிட்டே நீ ரொம்ப க்ளோஸா இருக்கிற கொஞ்சம் உஷாரா இருங்கிற மாதிரி அவன் சொன்னான். நீங்க முதல்ல சீட் பெல்ட்டை போடுங்க இல்லாட்டி கம்பெனியோட காரோட சேர்த்து நம்ம 2 பேரும் வந்து மாட்டுவோங்கிற மாதிரி நீ சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்து வராங்க. அதுக்குள்ள ஷென் வந்து கம்பெனில இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு கிஃப்ட் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் உள்ள வந்தது நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு டிங்குக்கு வந்து கொடுக்கும்போது இல்ல எனக்கு சுகர் எனக்கு வேணாங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். உடனே நம்ம ஷென் வந்துட்டு டிங்கா அதுக்கப்புறம் மோஜிங் என்ன வந்து மீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து போறாங்க. டிங் கிட்ட அந்த ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கேட்டிருக்கான் போல. அந்த டாக்குமெண்ட்ல வந்துட்டு ஃபைனான்ஸ் டீட்டெயிலே வந்து இல்லைன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினே அந்த ஃபைனான்ஸ் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மாதிரி ஷென் வந்து கேட்கறான். அவதான் சைன் வாங்கினாங்கிற மாதிரி டிங் வந்து சொன்ன உடனே நான் கேட்டது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க தான் வந்து ஒர்க் பண்ணும். அவங்களுக்கு வேலை பிரிச்சு கொடுத்துருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஷென் கத்திட்டு சரி ஓகே இனிமேல் இந்த ப்ராஜெக்டை நானே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு மோஜிங்க நீ இங்கே இருங்கிற மாதிரி வந்து சொல்லி சேர்ல உட்கார சொல்லிடுறான்.
நம்மளுக்கு கூலாலதான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம யாங் தண்ணி கேன் எடுத்துட்டு வந்து போட்டு பார்த்தா நம்ம ஹீரோவும் கோவும் அப்படின்னாவும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி நம்ம யாங் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்க ஏதோ லிஸ்ட் வந்து எழுதிட்டு வெளியே வந்து போயிடுறாரு. மோஜிங்க பிக் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ போலியாங்கிற மாதிரி நம்மளோட கோ வந்து கேக்குறான். என்னோட கண்ணு துடிக்குது, எது குடிக்குதுன்னு எனக்கு வந்து தெரியலங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். கண்ணு துடிக்குதா? லெஃப்ட் கண் துடிச்சா காசு வரும்னு சொல்லுவாங்க, ரைட் கண் துடிச்சா ட்ரபிள் வரும்னு சொல்லுவாங்க. எந்த கண்ணு துடிக்குதுங்கிற மாதிரி போ கேக்குறான். ஆமா, இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஐ டிராப்ஸ் விட்டுட்டு நீ ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்கன்னும் போது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை நேற்று மீட் பண்ண வந்து போனேன். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னா வீடு இருந்தாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களாம். நான் மட்டும் வீடு வாங்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். என்ன பண்றது, என் கையில காசு இல்லைங்கிற மாதிரி போ வந்து சொல்றான். ஐயோ, அதுக்கு என்ன பண்றது, பேரண்ட்ஸா அவங்க அதெல்லாம் யோசிக்கதானே வந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மோஜிக்கு என்ன பண்ணா, நீயே அப்படி உட்காந்துட்டு இருக்கன்னும் போது அது பேசி இப்ப பிரயோஜனம் இல்லை, நான் கிளம்புறேங்கிற மாதிரி ஹீரோ கிளம்பி வந்துடுறான். ஷென்னும் நம்ம ஹீரோனி அப்பதான் ஒர்க் முடிச்சுட்டு வெளியே டின்னர் சாப்பிடலாமான்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேணும்னே 2 3 ஆரனை வந்து அடிக்கிறான். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அவ கையில கிஃப்ட் வந்து வேற நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். பார்த்துட்டு ஓவர் டைம் இன்னைக்கு பண்ண போறியான்னு கேக்குறான். அவ இல்ல இல்ல இன்னைக்கு ஓவர் டைம்லாம் இல்ல, பட் ஆனா டைரக்டர் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட போலான்னு இருக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். ஆமா ஆமா, உன்னோட டைரக்டரை நம்ம ப்ராப்பரா வெல்கம் பண்ணல, பேசாத இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க டின்னர் சாப்பிடறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நம்ம ஷென் வந்து ஒத்துக்கிறது இல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் செட் ஆகாதுன்னு போது, அப்ப நான் வந்து அத்தன்டிக் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டு போறேன், அங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சரி, ஃபுட்டை நான் தான் பே பண்ணுவேன் போது ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு போது, இவ்வளோ நீங்க கேட்கறதுனால நான் எப்படி வராது இருக்க முடியும், நான் வரேங்கிற மாதிரி நம்மளோட ஷென் வந்து சொல்லிடுறான். ஹீரோ வந்துட்டு வேக வேகமா மறுபடியும் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு நீ முன்னாடி உட்காருங்கிற மாதிரி உட்கார வச்சிடறான். ஷென்னு வந்து சிரிச்சுட்டே பின்னாடி போய் கார்ல வந்து ஏறான். அப்படியே அவங்க 3 பேரும் கிளம்புறதோடவே நம்மளுக்கு இந்த எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க. ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பார்க்கலாம். ஓகே, பை பை.